சென்னையில் தனியார் நிறுவனத்தில் திருடிய 222 கிலோ காப்பர் பொருட்களை 10 மாதம் கழித்து விற்பனை செய்ய சென்ற 6 பேர் கைதாகினர். புதுச்சேரி அடுத்த திருப்புவனை பகுதியில் உள்ள சன்னியாசிக்குப்பத்தில் பிரபல தனியார் நிறுவனம் உள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி மர்ம நபர்கள் கம்பெனிக்குள் புகுந்து அங்கிருந்த சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை உடைத்து தலா 25 கிலோ எடை கொண்ட 12 பிளாஸ்டிக் கேன்களில் இருந்த 225 கிலோ எடை கொண்ட காப்பர் பொருட்களை திருடிச் சென்றார்கள். அது தொடர்பான சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. திருட்டு குறித்து கம்பெனியில் மனிதவள மேலாளர் ஹரிஹரன் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வந்தனர். இந்த நிலையில் திருப்புவனம் போலீசார் கலி தீர்த்தாழ்குப்பம் ஆண்டார் பாளையம் சாலை 4 முனை சந்திப்பில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தார்கள். அப்போது அந்த வழியாக வந்த வண்டியை நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் டிரைவர் உட்பட 3 பேர் இருந்தனர். வண்டியில் பிளாஸ்டிக் கேனில் 25 கிலோ எடை கொண்ட காப்பர் பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கு எந்த ஆவணமும் இல்லை என விசாரணையில் அவர்கள் திருபுவனப்பாளையம் தன்ராஜ் நகரைச் சேர்ந்த உசேன் மகன் மன்சூர் அலிகான் என்பதும், அதில் பயணம் செய்தவர்கள் கரியமாணிக்கம் வெள்ளக்கண்ணு மகன் தினகரன், அதே பகுதியைச் சேர்ந்த திருமலை மகன் தீவன் என்பதும் தெரிய வந்தது. காப்பர் பவுடரை சன்னியாசிக்குப்பம் தனியார் கம்பெனியில் திருடியதையும் அவர்கள் ஒப்புக்கொண்டனர். மேலும் இதில் தொடர்புடைய கம்பெனியில் லோடுமேன்கள் கபாலி, அதே பகுதியைச் சேர்ந்த அங்காளன் மற்றும் வில்லியனூரைச் சேர்ந்த பழைய இரும்பு வியாபாரி பாபு என்ற சுலைமான் ஆகியோரும் சிக்கினார்கள். திருட்டு வழக்கில் மொத்தம் 6 பேரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து 2.49 லட்சம் ரொக்கம், திருட்டுக்கு பயன்படுத்திய வண்டி மற்றும் ஒரு மொபைல் போன் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதையடுத்து 6 பேரையும் புதுச்சேரி கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.